Hi everyone, welcome to Kheer Trends. இன்னைக்கு Kerala special மீன் பொளிச்சது பார்க்கலாம். First மீனை மேரினேட் பண்றதுக்கு மிளகுத்தூள், உப்பு, மஞ்சள்தூள், மிளகாத்தூள் இதெல்லாம் நல்லா mix பண்ணிக்கலாம். இந்த ரெசிபிக்கு முள் இல்லாத மீன் எடுத்தா தான் நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு 1/2 kg வஞ்சரம் மீன் எடுத்துர்க்கேன். இப்போ mix பண்ணி வச்சிருக்க அந்த மசாலாவை மீன் மேல நல்லா கோட் பண்ணிடலாம். மீன் மேல ஃபுல்லா பட்றா மாதிரி நல்லா தடவி விடுங்க மசாலாவை. ஒரு சைடு மசாலா அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு சைடு மசாலா அப்ளை பண்ணிக்கலாம். ஃபுல்லா அப்ளை பண்ண பிறகு ஒரு 10 to 15 minutes ஊறட்டும். மீன் டைம் ஆனியன் மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் நார்மல் குக்கிங் ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக நறுக்கி போடுறேன். லைட்டாக வதக்கிக்கலாம். மிக்சர் ஜாரில் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு பச்சை மிளகாய், மறுபல் பூண்டு சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். கிரைண்ட் பண்ண இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் விழுதை போட்டு நம்ம வதக்கிக்கலாம். மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். புளிக்கரைசலை சேர்த்து ஒரு நிமிஷம் வதக்கிக்கலாம். கொஞ்சம் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். ஆனியன் மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சிடலாம். பேனில் தேங்காய் எண்ணெய் விட்டு மீனை வறுத்து எடுத்துக்கலாம். அகைன் மீனை வாழை இலை வச்சு குக் பண்ண போகிறோம். அதனால் மீனை ஆஃப் குக் பண்ணிக்கலாம். நல்லா க்ளீன் பண்ண வாழை எடுத்து உங்களுக்கு வேண்டிய அளவு கட் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஒரு லேயர் ஆனியன் மசாலா ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இதுக்கு மேலே ஒரு துண்டு வறுத்த மீன் வச்சுக்கலாம். மீன் மேலே இன்னொரு லேயர் ஆனியன் மசாலா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. வாழை இலையை 4ஆ மடித்து ஒரு கயிறு யூஸ் பண்ணி கட்டிக்கலாம். தவால தேங்காய் எண்ணெய் விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க அந்த வாழை இலையை இது மேலே வச்சிடலாம்.
வச்சு மூடி ஒரு 5 நிமிஷத்துக்கு வேக விடலாம். 5 நிமிஷம் பிறகு திருப்பி போட்டு லிட் க்ளோஸ் பண்ணி 5 நிமிஷம் வேக விடலாம். ரெண்டு சைடும் குக் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். கேரளா ஸ்பெஷல் மீன் பொளிச்சது ரெடி ஆயிடுச்சு. இப்போ அந்த கயிறு கட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வாழை இலையில் குக் பண்ணதால் இதோட டேஸ்ட் அண்ட் ஃப்ளேவர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.